ஹாய் கைஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு சிம்பிளா தெரியிற மாரி இருக்கும். பட் இதுக்கு பின்னாடி வந்துட்டு ரொம்ப வலிகளும் வந்துட்டு, வேதனைகளும் வந்துட்டு இருக்கு. ஸோ, இந்த ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு வந்துட்டு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ, நம்ப இந்த ஃபின் நிஃப்டில இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம நேத்துக்கு வந்துட்டு மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ, இதில இப்ப 30 மினிட்ஸ்ல தான் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுவோம். இதில எப்படி மார்க் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு ட்ரேட வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில 3 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்லேருந்து 3 மினிட்ஸா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிட்டு, இங்க பாருங்க. மார்னிங் என்ன ஆயிருக்கு அப்டின்னா, இங்க வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு ஓப்பன் ஆயிட்டு, இமிடியேட்டா வந்துட்டு கீழ வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு வந்திருக்கு. வந்துட்டு இந்த இடத்துல பாருங்க, இமிடியேட்டா இங்க ஒரு பிரேக் அவுட்ட கொண்டு குடுத்துட்டு, இந்த இடத்துல வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு புல்லிஷ் கேண்டிலா வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது நம்மளோட ஏற்கனவே இருந்த 30 மினிட்ஸ்ல ஒரு பையிங் ஜோன வந்துட்டு க்ளோ பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு அப் சைடு வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ட்ரேடுக்கான கேண்டில். அதாவது வந்துட்டு 9:27 கேண்டில் தான் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுக்க போறோம். இங்க பாருங்க. இதுல நம்ம இப்ப என்ட்ரி எடுக்க போறோம்னா, நம்ம ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றோம். அதுக்காக வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு 23,958 இருக்கு. அதனால வந்துட்டு நான் 23,950 வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க. அகைன் வந்துட்டு என்ன ஆயிருக்கு அப்டின்னா, பிரைஸ் வந்துட்டு இங்க மேல போயிட்டு, இமிடியேட்டா கீழ வந்துட்டு டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஸோ, இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த கேண்டில் 9:27 கேண்டில்ல மிட் பாயிண்ட்ல ஆப்ஷன் பிரைஸ் நமக்கு சாதகமா வந்துட்டு வந்தது அப்டின்னா, நம்ம ட்ரேட வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம ட்ரேட வந்துட்டு எடுக்க போறதில்ல. ஸோ, இப்போ நம்ம ஆப்ஷன் சார்ட்ட பார்த்துடலாம். ஸோ, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 23,980 கால் ஆப்ஷன் சார்ட்டு. ஃபின் நிஃப்டியோடது. இங்க பாருங்க. நம்ம இப்போ ஸ்பாட் சார்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதாவது 9:27 கேண்டில் வந்துட்டு நமக்கு பையிங் கேண்டிலா வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ, நம்ம வீடியோஸ் வந்துட்டு ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்துட்டு ஹை பிரைஸ்ல ட்ரேட வந்துட்டு எடுக்க மாட்டோம். பாருங்க. இதோட என்ட்ரி பாயிண்ட் வந்துட்டு எங்க இருக்குன்னு பாருங்க. ரூ. 50 50 இருக்கு மிட் பாயிண்ட். நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல காமிக்குது பாருங்க. ரூ. 50 வந்துட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ரூ. 50 இருக்கிறதுனால ரவுண்ட் பிரைஸான ரூ. 50 வந்துட்டு நான் வந்துட்டு இங்க போட்டுட்டு வெயிட் பண்ணேன். மார்க்கெட் வந்துட்டு இங்க வந்தது. வந்துட்டு இப்ப நான் ரூ. 50 வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட டார்கெட் வந்துட்டு என்ன? இதுதான் வந்துட்டு ரூ. 75 அப்படிங்கிறது தான் 50% டார்கெட்டு. நான் 50% டார்கெட் வந்துட்டு போட்டேன். இந்த இடத்துலயே வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு. ஸோ அகைன் வந்துட்டு நமக்கு வந்துட்டு செல்லிங் சைடு வந்துட்டு ஒரு ட்ரேட் வந்துட்டு வந்திருக்கு. அந்த ட்ரேட வந்துட்டு ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, இப்போ இங்க இருந்து பிரைஸ் வந்துட்டு இவ்வளோ தூரம் மூவ் ஆயிட்டு, இங்க வந்துட்டு செல்லிங்ல வந்துட்டு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ நம்ம ஏன் இந்த பையிங் மட்டும் எடுக்கிறோம், இந்த செல்லிங் வந்துட்டு ஏன் எடுக்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு நமக்கு வந்தது ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு இது. ஃபர்ஸ்ட் ட்ரேட வந்துட்டு ஒபே பண்ணிட்டு, இப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துலயே சுத்திட்டு இருந்துட்டு, நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட வந்துட்டு எடுத்து எடுத்து குடுத்துட்டு, அகைன் வந்துட்டு மறுபடியும் நம்ம செல்லிங்ல போயிட்டு ரிவர்சல் ஆயிருந்தது அப்படின்னா, நாம வந்துட்டு செல்லிங் ட்ரேடும் வந்துட்டு எடுத்திருந்திருப்போம். பட் வந்துட்டு மார்க்கெட் ஆல்ரெடி வந்துட்டு இங்க பையிங் ஆரம்பிச்சு இங்க நேரா செல்லிங் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ட்ரி குடுக்குது. ஓகேவா? அப்போ வந்துட்டு செல் ட்ரேட் வந்துட்டு வேலிட் கிடையாது. ஸோ, அதனால நான் வந்துட்டு இன்னைக்கு செல்லிங் ட்ரேட் எடுக்கல. அகைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் 130க்கு மேல வந்துட்டு நான் ஒரு ட்ரேட் வந்துட்டு பண்ணுவேன். இன்னைக்கு நான் பண்ணல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மார்னிங்கே வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. ஸோ, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு செல்லிங் ஜோன் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பையிங் இருக்கு. இங்க மேல போனா செல் ஆகும். கீழ வந்தா பை ஆகும் மார்க்கெட்டு. எப்படியா இருந்தாலும் இன்னையோட டே ஹை, டே லோவுக்கு கீழ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ, அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆப்ஷன்ல இப்ப நான் வந்துட்டு ப்ராஃபிட்ட வந்துட்டு புக் பண்ண உடனே இம்மீடியட்டா வந்துட்டு ஸ்கில் கில் ஸ்விட்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் அத பத்தி வந்துட்டு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன். இல்லன்னா நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க தெரியும். அதாவது அந்த கில் ஸ்விட்ச வந்துட்டு நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு மார்னிங் வந்துட்டு மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகுற வரைக்கும் நம்மளால வந்துட்டு ட்ரேட் பண்ண முடியாது. அதாவது வந்துட்டு ஓவர் ட்ரேட நம்மளால வந்துட்டு கம்மி பண்ண முடியும். ஓகே கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு இருக்கு. ஸோ, அதனால வந்துட்டு நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இந்த ட்ரேட் வந்துட்டு இவ்வளோதான். நீங்க மார்க் பண்றது வந்துட்டு எப்படின்னு தெரிஞ்சவங்க, இதோட வந்துட்டு வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் மார்க் பண்ணுங்க. மார்க் பண்ணிட்டு அகைன் வந்துட்டு நீங்க மார்க் பண்ணியிருக்கதும், நான் மார்க் பண்ணியிருக்கதும் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க.
வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பார்க்குறவங்க வந்துட்டு நல்லா கேர்ஃபுல்லா வந்துட்டு பார்த்துக்கோங்க. நான் எப்படி வந்துட்டு மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வந்துட்டு விசிபிளா வந்துட்டு எது வந்துட்டு பையிங் கேண்டில், எது செல்லிங் கேண்டில்னு தெரியுதோ அத வந்துட்டு மார்க் பண்ண போறோம். ஆல்ரெடி ட்ரேட் ஆயிருக்கிறதெல்லாம் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கலாம். டெலீட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க. இப்போ இங்க கீழ வந்துட்டு ஒரு கேண்டில் இருக்கு பாருங்க. அதாவது வந்துட்டு லோல வந்துட்டு 30 மினிட்ஸ் சார்ட் இது. லோல வந்துட்டு விக் ஜாஸ்தி இருக்கணும். ஹைல வந்துட்டு விக் கம்மியா இருக்கணும். இந்த கிரைட்டீரியா மட்டும் தான் வந்துட்டு இதா இருக்கும். அதேபோல வந்துட்டு அந்த கேண்டில் வந்துட்டு கிரீன் கலர் கேண்டிலா இருக்கணும். அன்னைக்கு வந்துட்டு அந்த கேண்டில் வந்துட்டு பிரைஸ் வந்துட்டு டச் ஆயிருக்க கூடாது. அவ்வளோதான் சிம்பிள். இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு கிரீன் கேண்டிலா வந்துட்டு தெரியுது. அகைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மத்தபடி வந்துட்டு வேற எதுவும் கிரீன் கேண்டில் இல்ல. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இங்க லெவல்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கோம். மேலேயும் லெவல்ஸ் இருக்கு. அத பார்த்துக்கோங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கேண்டில் வந்துட்டு இந்த பிரைஸ வந்துட்டு மார்க் பண்ணிட்டு பின்னாடி போய் பார்த்தீங்க அப்டின்னா தெரியும். இது ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலா வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம பையிங் மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது செல்லிங் மட்டும் மார்க் பண்ணணும். இந்த கேண்டில் பார்த்த உடனே தெரியுது. இது ஒரு செல்லிங் கேண்டில். இந்த கேண்டிலுமே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் தான் வந்துட்டு காமிக்குது. ஸோ இங்கேயுமே ரெட் கேண்டில் இருக்கே. இதோட ஹைய கட் பண்ணலையா? நான் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணக்கூடாது. ஏன் அப்டின்னா, அதில வந்துட்டு கீழ வந்துட்டு விக் ஜாஸ்தி இருக்கு. மேல வந்துட்டு விக் கம்மியா இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு மார்க் பண்ணக்கூடாது. இப்போ பேங்க் நிஃப்டி மட்டும் நம்ம மார்க் பண்ணா போதுமா? நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு அப்டின்னா கிடையாது. ஃபின் நிஃப்டியுமே மார்க் பண்ணணும். ஃபின் நிஃப்டில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு செல்லிங் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். செல்லிங் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, இந்த இடத்துல இருக்கு. அகைன் வந்துட்டு மேல வந்துட்டு ஒரு செல்லிங் இருக்கு. ஓகேவா? அதையும் நீங்க மார்க் பண்ணிக்கலாம். அதேபோல இதுவும் வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டில் தான். இப்போ லாஸ்ட் 15 மினிட்ஸ வந்துட்டு நம்ம பிளாக் கலர்ல வந்துட்டு மார்க் பண்ணணும். நான் பேங்க் நிஃப்டில வந்துட்டு மார்க் பண்ணியிருக்க மாட்டேன். நீங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு மார்க் பண்ணிப்பேன். இங்க ஒரு கிரீன் கேண்டில் இருக்கு. அத நான் வந்துட்டு கிரீன் கேண்டிலா வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த சின்ன கேப் கூட நம்ம வந்துட்டு விடக்கூடாது. ஏன் அப்டின்னா, அந்த இடத்துல பிட்வீன் கேப்ல கூட வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகும். இத பத்தி நமக்கு வந்துட்டு எந்த இடத்துல மார்க்கெட் ரிவர்சல் ஆகும் அப்டின்னு சொல்லிட்டு தெரியாது. ஓகே. இப்ப பேங்க் நிஃப்டி நம்ம வந்துட்டு ஃபின் நிஃப்டி வந்துட்டு மார்க் பண்ணிட்டோம். நாளைக்கு அடுத்த நாள் வந்துட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால, நிஃப்டியோட சார்ட்டும் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். நிஃப்டில பாருங்க. இது ஒரு பையிங் கேண்டில். ஜஸ்ட் வந்துட்டு விசிபிளா நமக்கு தெரியறத அப்படியே வந்துட்டு மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த கிரீன் கேண்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டவுட்டா இருக்கு. ஸோ, அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்கேல் எடுத்து அத வந்து மார்க் செக் பண்ணி பார்க்குறேன். இப்ப 6.7 பாயிண்ட்ஸ் இருக்கு இதுல. 6.70 பாயிண்ட் இருக்கு கீழ. இதே போல டாப்ல வந்துட்டு நான் பார்த்தேன் அப்படின்னா 6.65 அதாவது வந்துட்டு ஈக்குவலாவே இருக்கு. ஈக்குவலா இருக்கு அப்டின்னா, நான் அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ரிவர்சல் ஆனா ட்ரேட் பண்ண போறோம். இல்லன்னா வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம். இப்போ பையிங் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. வேற ஏதாவது பையிங் இருக்கான்னு பார்த்தா பையிங் இல்ல. இப்ப நம்ம செல்லிங் வந்துட்டு மார்க் பண்ண போறோம். செல்லிங் இத வந்துட்டு நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு பார்த்தோனே விஷுவலா வந்துட்டு பார்த்த உடனே தெரியிறதெல்லாம் வந்துட்டு நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்க போறோம். இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. எதனால வந்துட்டு நான் ஷேர் பண்ண சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் இந்த வீடியோவே வந்துட்டு இது பண்ணிட்டு எடுத்துட்டு, இதையே வந்துட்டு யாருக்காவது வந்துட்டு பைசாவுல வித்துருவாங்க. ஸோ நான் ஏன் இத வந்துட்டு ஃப்ரீயா குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் ஏற்கனவே கோர்ஸ்னால வந்துட்டு பிகினரா இருக்கவங்க, இல்லன்னா லோ கேப்பிட்டல் வச்சிருக்க ட்ரேடர்ஸ்லாம் வந்துட்டு, எந்த ஒரு கோர்ஸுமே வந்துட்டு ஜாயின் பண்ண முடியாம வந்துட்டு தவிப்பாங்க. அவங்கலாம் அந்த மாரி கஷ்டம் வந்துட்டு படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த இத குடுக்குறேன். ஏன் அப்படின்னா, நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ, அதனால தான் வந்துட்டு நான் இந்த இது குடுக்குறேன். நான் இந்த ஒரு இதையும் வந்துட்டு பையிங் கேண்டிலா வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிரைஸ் அது வந்துட்டு டச் ஆகல. வெர்ஜின் பிரைஸா வந்துட்டு இருக்கு. ஓகே கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.